இந்த வீடியோல நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி நம்ம தேங்காய் போடாம தான் செய்ய போறோம். இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே மஷ்ரூமை வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. மஷ்ரூமில் இருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனோன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.